ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை எடுத்துக்கொள்ளப் போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 19 மற்றும் 20 அந்த வசனத்தில் உள்ளவைகளை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். இது 19வது வசனத்தில் இருக்கிறது. 20வது வசனத்தில் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அறிவீர்கள். கர்த்தர் நல்லவர். இந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கோங்க. அவர் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் பிழைத்திருக்கிறதினால் நாமும் பிழைக்கிறோம் என்று நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். பிகாஸ் he lives, அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தோட அந்த புரிதலோட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, because he lives I have hope. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்குள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? எது வந்தாலும் நான் அதை பார்த்துக் கொள்வேன். காரணம், அவர் எனக்குள்ள இருக்கிறார். ஜீவனுள்ள ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார். I can face tomorrow. நாளைய தினம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை நான் சந்திக்கக்கூடிய, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் எனக்குள்ள இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் நல்லவர். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள் ஒரு தயக்கம் இருக்கலாம். வருகிற வாரம் எப்படி இருக்குமோ, இந்த வாரம் எப்படி இருக்குமோ, நாளைய தினம் எப்படி இருக்குமோ, அல்லட்டா நாளைக்கு இந்த காரியத்தை நான் எப்படி செஞ்சு முடிப்பேன், இன்னைக்கு என் கையில் ஒன்றும் இல்லையே, அல்லனா இதை ஃபேஸ் பண்ணக்கூடிய துணிச்சல் எனக்கு இல்லையே, அப்படிலாம் நீங்கள் தவித்து கொண்டிருந்தால் இந்த செய்தி உங்களுக்கான ஆறுதலை கொண்டு வருகிறது. அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஜீவனோடு இருக்கிற தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். எனவே நீங்க நாளைய தினத்தை சந்திக்க முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு எனக்குள் இருக்கிறார். என்னால் நாளைய தினத்தை சந்திக்க முடியும். என்னால் அந்த வாரத்தை ஃபேஸ் பண்ண முடியும். என்னால் அந்த மாதத்தை ஃபேஸ் பண்ண முடியும் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் உண்டாக கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது காரியம், because he lives I have peace. எனக்கு சமாதானம் இருக்கிறது. அதை விசுவாசிக்கணும். அவர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பரமேறி செல்லும் போது, உயிர் தெழுந்து செல்லும் போது சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். தேற்றரவாளன், அந்த வார்த்தை நம்மை தேற்றுகிற, நம்மை பலப்படுத்துகிற, நம்மை ஆறுதல் படுத்துகிற அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். எனவே நமக்குள் வரவேண்டிய ஒரு எண்ணம், எனக்குள் சமாதானம் இருக்கிறது. ஒருவேளை நீங்க அப்படி சொல்லும் போது இல்லாம இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, ஆண்டவரே என்னை சமாதானப்படுத்தும். உங்களுக்குள் அவர் தருகிற சமாதானம் வந்துருச்சுன்னா எல்லா பயங்களும் உங்களை விட்டு போயிடும். நீங்க எதை குறித்த பயத்தோடு இருக்கிறீர்களோ, ஒருவேளை உங்க சரீரத்தை குறித்த, பிள்ளைகளை குறித்த, குடும்பத்தை குறித்த, தேவைகளை குறித்த, ஆரம்பிச்சதை எப்படி முடிக்க போறேங்கிறத குறித்த, இப்படிப்பட்ட பல கவலைகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். இந்த கவலைகள் வெளியே போகணும்னா அவருடைய சமாதானம் உங்களுக்குள்ள வரணும். ஏன்னா அவர் ஜீவனோடு இருக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். எனவே அவர் உயிரோடு இருப்பதினால் நமக்குள் வரவேண்டிய இரண்டாவது காரியம் சமாதானம். அந்த சமாதானம் உங்களுக்குள்ள நிலைச்சிருந்தா எல்லா பயங்களும் உங்களை விட்டு போயிடும். மூன்றாவது காரியம், because he lives I have confidence. ஒரு நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை, எனக்குள் ஒரு அசைக்க முடியாத ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஏன் தெரியுமா? அவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு வாழ்கிறார். அவர் எனக்குள் வாசம் பண்ணி இருக்கிறார். வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எனக்குள்ள இருக்கிறவரால் இந்த ஓட்டத்தை முடிப்பேன். எனக்குள்ள இருக்கிற என் தேவனால் இந்த வாரங்களை சுமந்து செல்வேன். எனக்குள்ள இருக்கிற ஜீவனுள்ள கிறிஸ்துவால் இந்த காரியத்துல நிச்சயம் எனக்குள்ள ஒரு வெற்றியை நான் பார்ப்பேன்ங்கிற விசுவாசம் உங்களுக்குள் வரட்டும். உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கு? அந்த லெவலை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். ஜீவனுள்ள தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், மரித்த தெய்வத்தை அல்ல. செத்து போன ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல. அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. அதுல என்ன எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை
நம்பிக்கையற்ற நிலைமையில் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு சிறு ஜெபம் பண்ணுங்க என்னோட சேர்ந்து. ஆண்டவரே, நீர் ஜீவனோட தானே இருக்கீங்கப்பா, இந்த காரியத்துல எனக்கு ஒரு வெற்றியை தாரும், இந்த காரியத்துல எனக்குள்ள ஒரு மேன்மையை தாரும். நான் இதை நம்பிக்கை இல்லாம போயிட்டு இருக்கிறேன், நம்பிக்கையோடு கூடிய ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, இந்த காரியத்துல என்னால ஒரு வெற்றியை பெற முடியுங்கிற ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தை பிழைத்திருக்கிற உம்மால் நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாக இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோடு இருப்பதை நீங்க அறிவீர்கள். உங்களுக்குள் அவர் இருந்து செய்கிற காரியத்தை மற்றவர்களும் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அருமையானத நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் பிழைத்திருக்கிறீர், நாங்களும் பிழைக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஜீவனோடு இருப்பதினால் எங்களுக்குள் ஒரு நம்பிக்கை உருவாகட்டும், எங்களுக்குள் ஒரு விசுவாசம் உருவாகட்டும், எங்களுக்குள் இதை நான் வெற்றியாய் முடிப்பேன் என்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் கட்டளையிடும். நான் ஒரு செத்து போன தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, இன்றைக்கும் ஜீவனோடு மாத்திரமல்ல அவர் எனக்குள்ளும் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோட, அந்த தைரியத்தோட ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. மனதிலே ஆறுதல் இல்லாமல் தயக்கத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு என்ன செய்ய போகிறேன், இந்த மாதத்தை நான் எப்படி முடிக்க போகிறேன் என்கிற கூக்குரலோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான சமாதானத்தை, ஒரு நல்ல நம்பிக்கையை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சாட்சிகளை கர்த்தர் எழுப்பப்படும். ஜீவனுள்ள தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்குள் ஜீவனோடு இருந்து ஜீவ பாதையில் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. வழிநடத்தும் ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.